சரியில்லை. திட்ட அறிக்கை முடிச்சு டிபிஆர் போனால் தான் அதுக்கு பணம் ஒதுக்க முடியும். பணம் 100 கோடி கொடுத்துட்டா மட்டும் ரயில் வந்துடாது. இப்போ நான் 4 நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் போட்டேன், படம் போட்டேன். ரயில்வேனுடைய ஜெனரல் மேனேஜரை பார்த்து என்ன நடந்துட்டு இருக்கு என்பதை தெளிவாக சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், இந்த போன முறை என்ன சொல்லணும் அதே தான் சொல்ல போகிறேன். திட்ட அறிக்கை முடிக்கப்பட்டிருக்கிறது. கார்கோண்டப்பள்ளியில் இந்த ரயில்வே பாதை இணைக்கப்பட போகிறது. இந்த திட்ட அறிக்கை இறுதியாக மந்திரி கிட்ட கொடுத்தப்புறம் தான் அவர் அடிக்கல் நாட்டுவார். இந்த திட்ட அறிக்கை துரிதமாக செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் தயங்கி இருக்கிறார்கள். அவர்களை பிடித்து சத்தம் போட்டு இந்த திட்ட அறிக்கை திங்கட்கிழமை காலையில் வருது. அந்த டிபிஆர் வந்தவுடனே அதனுடைய காப்பியை நானே மினிஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறேன். அவர் அடிக்கல் நாட்டி இந்த திட்டத்தை பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக அடிக்கல் நாட்டி செய்வார் என்று மீண்டும் சொல்கிறேன். 25 ஆண்டு காலம் 5 முறை எம்பிகளாக இருந்த போது நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள். இன்றைக்கு நாங்களெல்லாம் எம்பியாக இல்லை, ஆனால் இதை துரிதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு பாராட்ட வேண்டுமே தவிர குறைகளை கண்டுபிடிக்க கூடாது. மந்திரியே உங்கள் ஊரில் உறுதி சொல்லிட்டு போன அப்புறமா அதை நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. திட்ட அறிக்கையில் பணம் போனால் தான் பட்ஜெட்டில் பணம் கொடுக்க முடியும். திட்ட அறிக்கை போகாத வரைக்கும் அவருக்கு கொடுக்க முடியும், யாரும் கொடுக்க முடியும். திட்ட அறிக்கை மந்திரி கிட்ட போய் அவர் கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி தான் பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. அடுத்த பட்ஜெட் ஜூலை மாதத்தில் படிக்கும்போது நிச்சயமாக அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கோரிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாத கடைசியில் மந்திரி வரப்போகிறாரு. அன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வியை திருப்பி கேள்வி. ஆனால் எனக்கு பிறகு மந்திரியா இந்த நாடாளுமன்றத்தில் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு கூட செல்லக்குமார் போய் தான் சொல்லிட்டு சுற்றுறாரு. இங்கே மந்திரி வந்தப்போ அவர் மந்திரி ஏன் பார்க்கல? வந்தே பாரத் வந்தப்போ ஏன் வந்தே பாரத் நிகழ்ச்சிக்கு அவர் வரல? ஏன் அவர் மந்திரியை பார்க்கல? ஏன் அவர் ஜிஎம்ஐ பார்க்கல? ஏன் இதற்கான நிலையை செய்யல? சும்மா இங்கே பேப்பர்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும். இப்போ மகிழ்ச்சி தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே நல்லதொரு சிறப்பானதொரு இடைக்கால பட்ஜெட்டை, இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இந்த நாட்டுக்காகவும் நாட்டுடைய வளத்திற்காகவும் நாட்டுடைய அடுத்த 25 ஆண்டுகளில் நடக்கப் போகின்ற எண்ணங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு அடித்தளமிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு தமிழகத்திலிருந்து குறிப்பாக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணி 6வது முறையாக நாடாளுமன்றத்திலே சிறப்பானதொரு அறிக்கை அளிக்கின்ற போது அதை பாராட்ட வேண்டியது, பெருமைப்பட வேண்டியது அத்தனை பேர் நம்முடைய கடமை என்பதை இங்கே நான் எண்ணி பார்க்கிறேன். சிறப்பான நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக, உங்கள் சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படும். பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட முக்கிய அம்சங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதுவரை கொடுத்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கையிலே விவசாயத்துறைக்கு, வியாபாரத்துறைக்கு, தொழில்துறைக்கு, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, கல்வியினுடைய முன்னேற்றத்திற்கு, அத்தனை அடித்தளத்தில் வாழக்கூடிய ஏழை மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் இதுவரை செய்திருக்கின்றோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை குறிப்பிட்டு காட்டினார்கள். குறிப்பாக கடந்த பட்ஜெட்டிலே சொன்னதை போல ஐயா மோடி அவருடைய ஆட்சியிலே இதுவரை 25,000 ஏழைகளை ஏழை என்ற நிலையிலே இருந்து உயர்த்திருக்கின்றோம். அதுபோலவே சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு 78 லட்சம் சாலையோர இந்த வியாபாரிகளுக்கு 2.5 லட்சம் கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் அடிப்படையாக வைத்து அவருடைய வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையை, இந்த பில்லர்களை வைத்து இந்த நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கின்ற பணி 34 லட்சம் கோடி ரூபாய்களை நேரடியாக அதனுடைய பயனாளிகளுக்கு சென்று சேர்த்திருப்பது உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு பெருமை. டிஜிட்டல் மிஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியா டிஜிட்டல் இந்தியா என்ற நிலை ஏற்பாடு செய்து அதிலே இந்த பணிகளை எல்லாம் எந்த விதமான ஊழலும் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் அத்துணை துறையில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, இந்த ஊரக பணியில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் நேரடியாக டிஜிட்டல் முறையிலே மாதம் விவசாயிக்கு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய 6,000 ரூபாயிலிருந்து அத்தனையும் டிஜிட்டல் முறையை பரிவர்த்தனை செய்யப்பட்டதால்
மிக சிறப்பானது ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணமாக 11.8 கோடி விவசாயிகளுக்கு இன்று வரை நம்முடைய அரசாங்கம் இந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கிறது. 80 கோடி ஏழை மக்களுக்கு இந்த நாட்டிலே உணவை தொடர்ந்து இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். இதையெல்லாம் கடந்த காலங்களில் செய்த அரசாங்கம் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை அறிவித்து மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம், இதுவரை யாரும் நினைத்து பார்க்காத ஒரு திட்டம். ஒரு நாதசுர வித்வான், ஒரு முடி திருத்துபவன், ஒரு செருப்பு செய்பவன், ஒரு தச்சு தொழிலை செய்பவன், மண்பாண்டத்தை செய்பவன், அனைத்து துறையிலே கைவிடப்பட்ட அந்த கைவிஞர்களை எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஓவியம் வரையக்கூடியவன், பரதநாட்டியம் கற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் கடனாக கொடுக்க வேண்டும் என்று இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நம்முடைய மோடி அவர்கள் அறிவித்தார்கள். சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த விஸ்வகர்மா திட்டத்திலேயும் கேவிஐசி கொடுக்கின்ற திட்டங்களுக்கும் இதுவரை எந்த பிரதமரும் செய்யாத அளவிற்கு மோடி கேரண்டி என்ற திட்டத்தை அறிவித்த பெருமை நம்முடைய அரசாங்கத்தையே சாரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோலவே இந்த நாட்டிலே இப்போது புதியதாக இளைஞர்களை தொழில்துறையிலே உண்டாக்குவதற்கு, அவர்களுக்கு தொழில் பயிற்சி வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கு, அவர்களுடைய வளமான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இதுவரை 1.4 கோடி இளைஞர்களை இந்த ட்ரைனிங் மூலமாக உருவாக்க வேண்டும் என்று திட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நாட்டிலே 3000 ஐடிஐகள் இருக்கின்றன. 7 ஐஐடியையும் 11 ட்ரிபிள் ஐஐடிகளையும் அதுபோலவே 7 ஐஎம்எம்மையும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இதுவரை கல்வித்துறையிலே 390 பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாரி சக்தி என்று சொல்லுகின்ற இந்த பெண்களை முன்னேற்றக்கூடிய அந்த பணியிலே இந்த அரசாங்கம் இதுவரை இந்த பெண்களுக்கு 30 கோடி பெண்களுக்கு இந்த திட்டங்களின் மூலமாக கடனை வழங்கி இருக்கின்றோம். முத்ரா யோஜனாவிலே மட்டும் இன்றைக்கு 43 லட்சம் பெண்களுக்கு இந்த கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நண்பர்களே, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சைனா ஒரு ஆசிய அளவிலே ஒரு பாதை அமைத்தாலும் கூட இந்திய நாடு உலக அளவிலே பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளையும் இங்கே இருக்கிற அரபு நாடுகளையும் கடந்து இங்கே அமெரிக்கா வரை செல்வதற்கு வேண்டிய பாதையை அமைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியை குளோபல் கோரிடார் என்று சொல்லுவோம். அந்த நெடுஞ்சாலை பணியை இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் வேண்டிய மூலப்பொருள்களாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை லித்தியம், நிக்கல், கோபால்ட் போன்ற அரிய பொருட்களை எல்லாம் இந்த நாட்டிலேயே கிடைக்கிறது. அதை எடுத்துக் கொடுப்பதற்காக இன்றைக்கு என்எம்டிசி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்துடைய தூண்டுதலால் முன்வந்து கொண்டிருக்கின்றன. அது இருந்தால்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு சப்ளை செயினை உருவாக்கி கொடுக்க முடியும் நண்பர்களே. அது போலவே இந்த நாட்டிலே விசிக் பாரத் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு வலிமையான தெளிவான நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும். அதுபோலவே அமெரிக்கா வலிமையான வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை எல்லாம் உடைய பாரத பிரதமர் தொடர்ந்து ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இதுவரை பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்திலே 3 கோடி என்ற இலக்கு இருந்தது. இப்போது அது 2 கோடி கூட்டி 5 ஆண்டுகளில் 5 கோடி இலவசமாக இந்த வீடுகளை கட்டித்தரக்கூடிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அது போலவே பாரத பிரதமருடைய சூர்யா யோஜனா என்ற திட்டத்தின் மூலமாக 1 கோடி ஏழை மக்கள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சூரிய மின்சக்தி தகடுகளை அமைத்து அதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் 300 யூனிட்டை இலவசமாக மின்சாரம் தருவதற்கு வேண்டிய இந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் தயார்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாக பல கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது. அதில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற அந்த சூரிய மின்சக்தியை இப்போது நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு டிஸ்காம் இருக்கும். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரியதொரு புரட்சிகரமான திட்டங்களை இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எல்லாம் தெரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான எலக்ட்ரிக் சார்ஜர்களை இந்த நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். எலக்ட்ரிக் வாகனங்கள் 40% 2030க்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும். அது காராக இருந்தாலும், லாரியாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும். இப்போ அசோக் லேலண்ட் வந்து நம்ம ஊரில் தான் எலக்ட்ரிக் பஸ்ஸை உருவாக்க போகிறாங்க. அவர்களுக்கு பேட்டரி வண்டிகளுக்கு எங்கெல்லாம் சார்ஜ் செய்ய வேண்டுமோ அதிலே இந்த இளைஞர்களை கொண்டு வந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று
அரசாங்கம் மிக அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது. இப்போது பாரத பிரதமருடைய காப்பீடு திட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், இதுவரை சேர்க்கப்படாத பல துறைகள் இருந்தன. இந்த சுகாதாரத்துறையிலே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கும் ஆசா ஊழியர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் இது போன்ற இதுவரை பாரத பிரதமர் காப்பீடு திட்டத்திலே கீழ் வராத இவர்களுக்கெல்லாம் பிரதமருடைய காப்பீடு திட்டம் இனி செயல்படுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்து இருக்கிறது. நண்பர்களே, அது போலவே விவசாயத்துறையிலே இதுவரை அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று சொல்லப்பட்டது. அதன் மூலமாக கடந்த பட்ஜெட்டில் அறிவித்துவிட்ட பிறகு இந்த நாட்டிலே 38 லட்சம் விவசாயிகள் இந்த கடனை பெற்று விவசாயத்தை அதிக அளவுக்கு பெருகி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த துறையை பலப்படுத்தியின் காரணமாக இந்த நாட்டிலே ஏறக்குறைய 10 லட்சம் இளைஞர்களுக்கு புதியதாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது போலவே இந்த நாட்டிலே இந்த விவசாயத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற புரட்சியின் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சுய உதவிக்குழுக்கள் பெண்களுக்கு 2.5 லட்சம் பெண்களுக்கு இந்த துறையிலே மட்டும் அதிகமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்துறை எடுத்துக்கொண்டால் புரட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் திரவ வடிவத்திலே ஏற்கனவே உலகத்தில் இல்லாத அளவிற்கு நம்முடைய யூரியாவை உற்பத்தி செய்தது. அதை தாண்டி இன்றைக்கு டிஏபி என்ற உரத்தையும் இங்கே திரவ நிலையிலே உருவாக்க வேண்டும் என்று தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. பால்வளத்துறை எடுத்துக்கொண்டால் அதிகமாக மாடுகளை வளர்க்க வேண்டும். பசு மாடுகளை வளர்த்து உலகத்திலே இந்திய நாடு தான் அதிகமாக பால் உற்பத்தி செய்கிறது. ஆனால் அந்த துறையை நவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மிகப்பெரிய இந்த பால் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த பால் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை மார்க்கெட்டிங் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து அதிலேயும் தொழில்துறையை உருவாக்கி அதிலேயும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் இன்றைக்கு விரும்புகின்றது. அது சாதாரணமாக நம்ம ஊரில் ஆயில் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய வித்துக்களை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். எண்ணெய் வித்துக்களிலே கூட விவசாயத்துறையை விஞ்ஞானத்தை பூர்த்தி அதிகமாக அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முன்வந்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு தரமான ஒரு நியாயமான அளவிற்கு அதிக உற்பத்தியை இந்த எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அதற்கு முடிவெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு இந்த நாட்டிலே கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்வா பார்க்கை 7 அக்வா பார்க்களை உருவாக்கி கடல் உயிரினங்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து அங்கே இருக்கக்கூடிய மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் இந்த அக்வா பார்க்கை உருவாக்குவதன் மூலமாக 9 கோடி பெண்களுக்கு புதியதொரு வருமானத்தை வேலை வாய்ப்பை உருவாக்க இருக்கிறது. இந்த அக்வா பார்க்கில் ஈடுபடக்கூடிய பெண்களிலே குறைந்தபட்சம் 1 கோடி பெண்கள் லக்பதியாக உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கம் லக்பதி டிடி என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அது போலவே எல்லா துறையும் எலக்ட்ரானிக் துறையிலிருந்து விஞ்ஞான துறையிலிருந்து இந்த ஸ்பேஸ் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் புதியதாக மாற்றங்களை உருவாக்க வேண்டும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்தளமிட்டு அந்த தொழில் நுட்பத்தை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு கார்பஸ் ஃபண்ட் 1 லட்சம் கோடியை அரசாங்கம் இன்றைக்கு உலகிலே யாரும் செய்யவில்லை. இந்த காரியத்தை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு 50 ஆண்டு காலத்திற்கு வட்டி இல்லை என்று சொன்னால் குறைந்த வட்டியிலே கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. டீப் டெக்னாலஜி டிஃபென்ஸ் துறையில் இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் இந்த பணத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு இந்த துறையிலே கொடுக்க போகின்ற பணம் மட்டும் அரசாங்கத்தினுடைய மொத்த வருவாயிலே ஜிடிபியிலே 3.4% என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரயில்வே துறை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, 40,000 சாதாரண ரயில் பெட்டிகளை இன்றைக்கு நம்முடைய வந்தே பாரத்துக்கு ஈடாக இணையான ரயில் பெட்டிகளாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். அது போலவே இந்த நாட்டிலே 3 பொருளாதார ரயில்வேக்காக தனியாக கோரிடார்களை உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இதுவரை வரலாற்றில் யாரும் எண்ணி பார்த்து செயல்படுத்த முடியாத காரியங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ துறையாக இருந்தாலும் நம்முடைய நமோ பாரத் போன்ற ரயில்களை எல்லாம் இன்றைக்கு அதிக அளவில் உருவாக்கி இந்த பணிகளை நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு விமானத்துறை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே இதுவரை இல்லாத ஊர்களுக்கெல்லாம் புதியதாக 517 விமான வழித்தடங்களை கண்டறியப்பட்டிருக்கிறது. அது களியாக இருக்கலாம்,
பெங்களூராக இருக்கலாம், அவர்கள் 517 இடங்களை இன்றைக்கு கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் புதியதாக விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கே விமானம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் இந்த துறையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் இயங்கக்கூடிய இண்டிகோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வருடத்திலே 1000 புதிய விமானங்களை வாங்குவதற்குரிய ஆர்டர்களை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் விமானத்துறை எவ்வளவு வேகமாக இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதை எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. அது போலவே இன்றைக்கு மாற்று எரிசக்தி துறை, கிரீன் எனர்ஜி துறையிலே நாம் சுகாதாரமும் நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நெட் ஜீரோ என்பதை உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்க்காத வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே உலக மாநாட்டிலே அறிவித்தார்கள். இந்த நெட் ஜீரோ என்று சொன்னால் இந்திய நாட்டுடைய சுற்றுச்சூழல் எந்த பாதிப்பு இல்லாமல் ஜீரோவுக்கு கொண்டு வருகின்ற நிலை, அது 2070 என்ற குறிக்கோளை வைத்துக் கொண்டு நம்முடைய அரசாங்கம் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை அடைவதற்கு இங்கே ஆஃப்ஷோர் மின்சாரம், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீர் மின்சாரம், நம்முடைய நிலக்கரி மின்சாரம், சூரிய மின்சாரம், பயோ மின்சாரம், இதையெல்லாம் செய்கின்ற அரசாங்கம் புதியதாக கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கடல் அலைகளை வைத்து மின்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்கு 100 கிகாவாட் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. நம்முடைய நாட்டிலே 3 பக்கம் கடல்கள் சூழ்ந்திருப்பதால் அந்த கடல் அலையை வைத்து மின்சாரம் உருவாக்குவது, குறைந்த செலவில் உருவாக்குவது என்பதை நிர்ணயித்து அதற்கு முதலீடு செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் வயபிலிட்டி கேப் ஃபண்ட், அந்த துறையிலே யாரெல்லாம் முதலீடு செய்கிறார்களோ அவருடைய முதலீட்டை தனியாக ஊக்குவிப்பதற்காக அந்த முயற்சி நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இங்கே நிலக்கரியிலே இருக்கக்கூடிய மின்சாரத்தை விடுவதாக இல்லை, அதுவும் சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவிற்கு செய்து முடித்து 2030ஆம் ஆண்டிலே 40% குறைந்தபட்சம் வாகனங்கள் பேட்டரியில் இயங்க வேண்டும், பயோகேஸில் இயங்க வேண்டும், எல்என்ஜியை மாற்றிவிட்டு பயோகேஸ் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அழிவு, இந்த கழிவுப் பொருட்கள், உணவு கழிவு, விவசாய கழிவு, இங்கே மரச்செடி கொடி கழிவு, இதையெல்லாம் வைத்து உருவாக்கக்கூடியது தான் நம்முடைய பயோகேஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாற்று சக்தியிலே இருக்கக்கூடிய பயோகேஸ். இதை இந்த நாட்டிலே அதிகமாக உற்பத்தி செய்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்முடைய முகேஷ் அம்பானி சொல்கிறார், இந்த நாட்டில் 100 பயோகேஸ் நிலையங்களை நான் கொண்டு வருகிறேன் என்று அந்த தேர்தல் அவர் அரசாங்க அறிக்கையை பார்த்து சொன்னது மிகப்பெரிய பெருமை. என்னன்னு சொன்னால், ஆயிலை இம்போர்ட்டை குறைக்கணும், அடுத்தபடி எல்என்ஜியை நம்ம குறைச்சாகணும். அதுக்காக நம்முடைய நாட்டிலே மாற்றாக சிபிஜியை உண்டாக்கி அதை பயன்படுத்தி வாகனங்கள் கேஸ் மூலமாக பஸ்கள் இயக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் முன்வந்திருக்கிறது. இதற்கு பயோமாஸ், இந்த விவசாய கழிவுப் பொருட்கள், இந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அந்த துறையில் ஈடுபடக்கூடிய முதலீடுகளை செய்வதற்கும் மெஷினரிகளை கொடுப்பதற்கும் அரசாங்கம் தனி கவனம் கொடுத்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். அது போலவே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்குரிய சான்றிதழ்களை நாடு முழுவதும் பரவலாக கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் உண்டாக்கியிருக்கிறது. அது போலவே நீல புரட்சி 2.0 இது மிகப்பெரிய ஒரு புரட்சி. கடலிலே வாழக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த கடலிலே இருக்கக்கூடிய அந்த துறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு கோஸ்டல் அக்வா மேரின் என்ற திட்டத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதையும் செம்மனை செய்ய வேண்டும் நினைத்திருக்கிறது. அதுபோல இல்லாமல் நம்முடைய சுற்றுலாத்துறை, இதுவரை இந்த நாட்டிலே பார்த்திருப்பீர்கள், G20 மாநாட்டிலே உலக தலைவர்களெல்லாம் வந்தபோது நாங்களாம் கூட காஷ்மீருக்கு 6 மாதத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுவரை காஷ்மீருக்கு போகிறதுக்கு பயந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 15-20 ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து மட்டும் போகுது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காஷ்மீரத்தை, இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்தை கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை உருவாக்கிய இந்த அரசாங்கம் G20 மாநாட்டிற்கு பிறகு பிரதமர் சொன்னார், நீங்கள் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவையும் ஜப்பானையும் பார்க்கறத விட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்க்க வேண்டும் என்று தெளிவாக கூறியதன் அடிப்படை சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வேண்டும். பொதுவான சுற்றுலாத்துறை, அதையும் தாண்டி ஆன்மீக சுற்றுலாத்துறை. ஆன்மீக சுற்றுலாத்துறைன்னா இப்போ காசிக்கு போகிறது, அயோத்திக்கு போகிறது, சோமேஸ்வரா கோயிலுக்கு போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, இது போன்ற ஆன்மீக சுற்றுலாத்துறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுற்றுலாத்துறைக்கு வேண்டிய
நிதி உதவிகளை செய்வதற்காகவும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே உண்டாக்கி இருக்கிறது. 60 நாடுகள் 60 இடங்களை மிக வேகமாக தேர்வு செய்திருக்கிறது. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதுபோலவே இந்த எஃப்டிஏ என்று அம்மையார் என்று சொல்லுகின்ற போது சொன்னார். எஃப்டிஏன்னு சொன்னால் இது வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதல் முறையாக ஒரு இலக்கணத்தை அம்மையார் அவர்கள் குறித்திருக்கார். எஃப்டிஏ என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் டெவலப் இந்தியா, இந்தியாவை முதல்ல முன்னேற்று என்று சொல்லக்கூடியதுதான் எஃப்டிஎஸ். வட்டியிலேயோ வட்டி இல்லாமலோ கிடைக்கக்கூடிய முதலீடுகளை இந்திய நாட்டுக்கு முதலீடாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த துறையில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. குறைந்தபட்சம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இப்போது இன்சூரன்ஸ் ஃபண்ட், ட்ரஸ்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், இந்த மாதிரி கிரீன் பாண்ட் ஃபண்ட் இதெல்லாம் உலகளவில் இருக்குது. அதெல்லாம் இந்த நாட்டிலே வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று இந்த திட்டங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த துறையில் முன்னேற வேண்டும் சொன்னால் உடனே மாநில அரசாங்கம் நேற்று வந்து ஸ்டாலின் கேட்குறாரு, எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க. இடைக்கால பட்ஜெட்டில் ஸ்டாலினுக்கு தனியாக கொடுக்க முடியாது, சித்தராமையாவுக்கு தனியாக கொடுக்க முடியாது. ஏற்கனவே மத்திய அரசாங்க திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும், வேகப்படுத்தப்படும், அதற்குரிய முதலீடுகள் கொடுக்கப்படும். இப்போ ரயில்வே துறை கூட தமிழ்நாட்டுக்கு 6600 கோடி மந்திரி சொன்னார் பட்ஜெட்டில் வந்திருக்கு. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல, அவர் கண்ணுக்கு வேறு ஏதோ தெரியுது. அவர் கமிஷன் வாங்கக்கூடிய துறையில் எதாவது பணம் வருதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நிதியை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை கடனாக பெறுவதற்குரிய பணியை நம்முடைய அரசாங்கம் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. அந்த கடனுக்கு 50 ஆண்டு காலம் வட்டியே கொடுக்கப்பட வேண்டாம் என்ற நிலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை விட வேறு என்ன செய்யணும்? பணம் வாங்கலாம், கடன் வாங்கலாம், 50 வருஷம் திருப்பி கொடுக்கலாம், வட்டி இல்லாமல் இருக்கலாம். இதையெல்லாம் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் 1 லட்சம் கோடி இன்னைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் வாங்கிக்க வேண்டியது தானே, வாங்கி திட்டங்களை செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கையிலே கொடுப்பாங்க, கொடுக்க முடியாது. அந்த அம்ரித்கால் என்று ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் இந்த நாட்டை வலிமையான இந்தியாவை உருவாக்க வேண்டும், ஒரு பொருளாதார துறையிலே நாம் சுயமாக நிற்க வேண்டும். சைனாவை விட அமெரிக்காவை விட நாம் இனி 50 நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைகிறதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இப்போது 5வது 3வது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் மாற்றி உலகத்திற்கே முதல் நிலை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசாங்கம் அம்ரித்கால் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கார்கள். இந்த நாட்டிலே இது போலவே இத்தனை துறைகளில் முன்னேறக்கூடிய நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு வரித்துறையில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. இது மிகப்பெரிய சமாச்சாரம். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க வரி கூட போகிறாங்கன்னு. எந்த விதமான வரியையும் நாங்கள் கூடுதலாக போடவில்லை. பழைய வரித்துறையை நீடிப்பதாக அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே புதியதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு கூட கார்ப்பரேட் டாக்ஸை 15% வைத்திருக்கிறார்கள். அதுபோலவே ஜிஎஸ்டியிலேயும் இன்னைக்கு எல்லா குழப்பங்களும் வருது. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டர்களாக கேளுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி தான் இந்த வண்டியை பிடிக்கிறது, லட்சம் வாங்கிறது, 10 லட்சம் வாங்கிறது, வரி போடுறது, ஏமாத்துறதுலாம். மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இது போன்ற தவறான காரியங்களை செய்வதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டியை நிர்வகிக்கின்ற அதிகாரிகள் தான் அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்குவாடை வைத்துக்கொண்டு வியாபாரிகளையும் லாரியில் சரக்கு போவதையும் தடுத்து பணத்தை வசூல் செய்து கேவலமான நிலையை உண்டாக்கியிருக்காங்க. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜிஎஸ்டியிலே அதிகமாக பணம் கட்டியிருந்தால் வரி திருப்பி கொடுப்பதற்கு இதுவரை 93 நாட்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அம்மையார் அவர்கள் 10 நாட்களில் அதிகமான வரி கட்டியிருந்தால் திருப்பி கொடுக்கப்படும் என்ற உறுதியை இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஜிஎஸ்டி 1,66,000 கோடி ரூபாய்கள் வருவாய் என்று சொன்னால் 94% அது தொழில்துறையிலிருந்து உண்டாக வருகின்றது என்று சொன்னால் அதை மீண்டும் பல துறைகளுக்கு கொடுத்து இந்த நாட்டை மறுமலர்ச்சி செய்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே என்னவெல்லாம் அரசாங்கம் 2014 வரை செய்த அரசாங்கத்தினுடைய பணிகள், 2014 24 வரை நம்முடைய அரசாங்கம் செய்த பணிகளை பாராளுமன்றத்திலே வெள்ளை அறிக்கையாக முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே 10 ஆண்டு கால சாதனைகளை சொல்வதற்கும் இதற்கு முன்பிருந்து ஆட்சி செய்த எந்த சாதனைகளை இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு வெள்ளை அறிக்கையை
பாராளுமன்றத்திலே முதல் முறையாக அறிவிக்கப் போவதாக அறிவிப்பை கொண்டிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவருடைய தைரியத்தை பாராட்ட வேண்டும். ஐயா மோடியினுடைய திட்டங்களை பாராட்ட வேண்டும். இதை மக்களுக்கு பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை என்று அம்மையார் அவர்கள் ஒயிட் பேப்பரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ஒயிட் பேப்பரை கொடுப்பாங்களா? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஸ்டாலின் செய்வாரா? பழனிசாமி செய்வாரா? KP முனிசாமி செய்வாரா? யாரும் செய்ய முடியாது. ஆனால் மோடி அரசாங்கம் இந்த வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது நாம் அவருடைய தைரியத்தையும் அவருடைய ஒழுக்கத்தையும் நியதியையும் நேர்மையும் பாராட்டக்கூடிய கடமையும் பொறுப்பும் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஆக இந்த குறிப்புகளை நீங்கள் மக்களிடத்திலே சென்று சேர்ப்பதற்கு உங்களுடைய ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு இன்றைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு துணையாக இருக்கும், அதுபோலவே நீங்களும் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய செய்தி குறிப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறு அதாவது ராமலிங்கம் இருக்கார் கேளுங்க. ரெண்டு விமானத்துறை தனியார் துறை. இந்த 2 விமான தனியார் துறையும் நான் பெருசா நீ பெருசா சண்டை போட்டு இங்கே விமானம் வராமல் இது வரைக்கும் தடுத்துருக்காங்க. நம்முடைய அரசாங்கம் சொன்னதெல்லாம் நான் 1000 ஏக்கர் ரூபாய் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்போவும் நாங்கள் கொண்டு வர சொன்னதுக்கு பிறகு 2 விமானத்துறையுடைய முதலாளிகள் உட்கார வச்சு பேசி அந்த முடிவுகளில் சில பிரச்சனை இருக்குது. நான் போன தடவை உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இதில் இருக்கு பாருங்கள், க்ளீனாக படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. யார் படிக்கிறீங்க? டேட் ஆஃப் த லெட்டர் 26 ஜனவரி முந்த நாள் எனக்கு கிடைச்சது. என்ன சொல்கிறாரு? BIAL however has expressed its willingness to invest and develop Hosur Aerodrome, a licensed private airport, into an airport capable of handling scheduled operations. BIALக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அது ஒரு தனியார் துறை. அவர்கள் ஓசூரிலே ஏர்போர்ட்டை உருவாக்குவதற்கு ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். BIAL has further stated that they have shared an indicative master plan with government of Tamil Nadu. இதற்குண்டான அந்த பிளானையும் மாநில அரசாங்கத்தில் ஏற்கனவே கொடுத்திருந்தார். ஆனாலும் the dialogue of Tal Airport and as well as Bail Airport is still pending. It is a Tal's value expectations are commercially very high, not viable. நான் ஏற்கனவே சொன்னதான் மந்திரி சொல்கிறேன். 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தேன். 2 பேரையும் விசாரிக்கும் போது இவங்க இவ்வளோ வேல்யூ வேணும்னு என்ன கேட்குறாங்க. அதை பெங்களூர் ஏர்போர்ட் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது மந்திரியை சொல்கிறார். அதனால் டால் ஏர்போர்ட் ஒசூரில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விமான நிலையம் அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட போகிறது. அதை விரைவில் சரி செய்வதற்கான காரியங்களை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். இதை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். இதிலே வேகமாக முன்னேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது என்று ஒரு அமைச்சர் சொன்னார். நான் நரசிம்மன் தனியாக சொன்னதாக நான் போன தடவை என்ன சொன்னனோ அதே தான் அமைச்சர் வரைக்கும் போய் வந்திருக்கோம். இதை நீங்கள் பார்த்துருவோம். இதே மாதிரி தான் ரயில்வே துறையில் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ துறையில் ஒவ்வொரு அதிகாரியாக சீக்கிரம் பண்ணுங்க வேகப்படுத்தி கொடுப்போம். நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு ஓட்டு கூட வரணுன்றதுல எங்களுக்கு ஒரு தனியார் சுயநலம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளெல்லாம் நாங்கள் வேகப்படுத்தி நாங்கள் சிட்டிங் எம்பியும் கிடையாது, என்கிட்ட சிட்டிங் எம்எல்ஏவும் கிடையாது, இந்த ஊரில் சிட்டிங் மினிஸ்டரும் கிடையாது. சிட்டிங்கில் இருக்கவங்களாம் ஃபிட்டிங்காக இருக்காங்க, வேறு ஒன்றும் செய்யணும். நாங்கள் தான் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. நாங்கள் சொல்கிறத விஷயம் நம்புங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா வாங்க, இன்றைக்கு மத்தியானமே இப்போவே கூப்பிட்றேன். ரயில்வே அதிகாரிகளோட உங்களை உட்கார பெங்களூர் கேட்டுக்கோங்க, பேசுவோம். அமைச்சர் சொல்லும்போது தெளிவாக சொன்னார். இதுக்காக இதுவரை போராடிகள் நரசிம்ம ஒருத்தர் தான் தொடர்ந்து இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொடுத்தால் ஒரு அமைச்சரே சொல்கிறார். அந்த கூட்டத்துக்கு ஏன் செல்லகுமார் தலையிலேயே இங்கே இருந்தார், அவர் ஏன் வரல கேட்டிங்களா? யாராவது ஒரு அமைச்சர் 3 மணி நேரம் இங்கே இருக்கார். ஒரு சிட்டிங் எம்பி, காங்கிரஸ் எம்பி தலையில் இருக்கார். டெய்லி ஒன்றும் வர முடியாது அவரால். ஏன் வர முடியல? மூஞ்சியில் வர்றதுக்கு வந்தால் மூஞ்சியை கிழிச்சு சொல்லிடுவார் மந்திரி, இவர் எதுவும் பண்ண சொல்லுவார். அதை ஏன் வரல? சரி, அதுக்கப்புறம் வந்தே பாரத் ரயிலில் விடுறோம், அதுக்காக அவரை கூப்பிட்றோம். அவரையும் வை பிரகாஷ் ஏன் வர்றதில்லை? என்ன கேட்குற மாதிரி ஒரு 10 கேள்வி அவங்களை கேளுங்க. டோல்கேட்டை மாத்திரன்னு சொல்லி இது வரைக்கும் 1.5 வருஷமாக சுற்றிட்டு இருக்காரு. ஏதோ இப்போ தான் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் போகல. கம்பி துறையும் அவரும் சேர்ந்து மாத்திரன்னு சொல்லி மாற்றிட்டோம்.
எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 துறை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அது போன்ற தொழில் வளர்ச்சி இதுக்காக நாங்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து செய்து முடித்து கொடுப்போம். அது மாற்று கருத்து இல்லை. இந்த லெட்டர் நீங்கள் யார் வேணாலும் வச்சுக்கோங்க.